ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் திரை ஊர் பார்வை. இன்னைக்கு திரை ஊர் பார்வையில் நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியால அதிகமாக பேசப்படக்கூடிய இப்பொழுதைய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி. இதனுடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்னபூரணி இது ஒரு பிராமண சப்ஜெக்டா, இல்லைன்னா ஒரு சமையல் சப்ஜெக்டா, இல்லைன்னா வந்துட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு உரிமையை பேசக்கூடிய சப்ஜெக்டானே நிறைய பேருக்கு குழப்பம். ஆனால் மூணும் சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட். அதாவது பிரியாணி கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெஜிடபிள், ஏன்னா ஒரு சாம்பார் கொஞ்சம் கலந்து போட்டு அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு படம் அன்னபூரணி. இந்த படத்தினுடைய கதைகளை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒன்றுமே தோணலைங்கிறது தான் சத்தியமான உண்மை. ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க டிபெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பேசுறது என்ன அப்படின்னா, பிராமண பெண்கள் மாமிசம் செய்கிறார்கள், மாமிசம் செஞ்சதுனால ஒரு மாமி வந்துட்டு டெவலப் ஆகிறாங்க, இப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. நான் ஏற்கனவே தி கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் அல்லது புர்காவா இருக்கட்டும், நான் அந்த இடத்துல சொன்ன பிற மதங்களை, பிற மத உணர்வுகளை வேதனைப்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்படுகின்ற அனைத்து படங்களுமே புறக்கணிக்கணும். அன்னைக்கு ஃபுர்கான் ஒரு திரைப்படத்தை சொல்லி பெண்ணியம் பேசுவதாக வந்து முற்போக்கு சிந்தனைங்கிற கான்செப்டில் இஸ்லாமிய மதத்தை ரொம்ப துன்புறுத்தி பேசியிருந்தாங்க. அதற்கு கூட ஒரு சில கட்சிக்காரர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, ஆதரிச்சாங்க. இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை ஆதரித்தார்கள் அன்றைய காலகட்டத்தில். இன்னைக்கு ஒரு பிராமண பெண் வந்துட்டு கறி சாப்பிட்றாங்க, மீன் சமைக்கிறாங்க, இப்படியெல்லாம் படம் எடுக்கிறாங்க, இது தவறு, மத உணர்வை துன்புறுத்துற மாதிரி அமையுது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஒரே ஒரு கேள்விதான், உனக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? யாருக்கு வந்தாலும் ரத்தம் தான். நான் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கருத்தை தான் முன்மொழிகிறேன். பிற மதத்தை துன்புறுத்துற மாதிரி வரக்கூடிய எந்த திரைப்படங்களும் திரையரங்குக்குள் வரவே கூடாது. மக்கள் நாம எல்லாம் சேர்ந்து போராடணும். இந்த அன்னபூரணியுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா யாரு, நயன்தாராவுடைய அப்பா, இல்லை ஜெய் வந்துட்டு ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு. நல்லா அவருடைய டயலாக்ல ரொம்ப பிரபலமா இருக்கு. நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ வந்துட்டு உன்னுடைய விருப்பம்னு சொல்லக்கூடிய டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதுல ராமனை வேற இழுத்துக்கிட்டார். ராமன் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டவர் தான் அப்படின்னு சொன்ன கதைகள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிற போது அது நிறைய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் அதற்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன் துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், அவரே சொல்லியிருக்கார், நான் இந்த இடத்துல வந்துட்டு ராமரை அவர் வேதனைப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, ஒரு குறிப்பிட்ட மதத்தை வேதனைப்படுத்திட்டாருன்னு பேசுறேன். ஆனா நான்வெஜ் சாப்பிட்றது அவமானமானதுன்னு ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அசிங்கமானது. உங்க எண்ணம் தான் அசிங்கமானது. எப்பவாவது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஏன்னா நீங்க நிறைய வேலையில இருப்பீங்க, டைம் இருந்துச்சுன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ஏற்ற கொஞ்சம் கேளுங்க, உண்மையை அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா இங்க நான்வெஜ் தான் நம்மளுடைய பழமையான உணவே. குறிப்பா பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது யாரு தெரியுமா? அகஸ்தியர் தான். அவர் தான் சொல்றாரு, உட்கார்ந்து ஞானம் போஜிக்கக்கூடிய நாம் கடவுளை வணங்குறோம், இல்லைன்னா அந்த ஞானமுடைய பிறருக்கு கற்பித்து கொடுக்குறோம். இந்த வேலையை தான் பண்றோம். ஒரு ஹெவி ஒர்க் நம்ம பண்றது இல்லை. அதனால நமக்கு இந்த நான்வெஜ் சாப்பாடு தேவையில்லை. ஏன்னா அதிகமான கலோரிஸ் பேர்ன் ஆகணும் நான்வெஜ் சாப்பிட்டனா. டோட்டலா இப்போ ஒரு பீஃபோ, ஒரு மட்டனோ, ஒரு சிக்கனோ நல்ல வெயிட்டா எடுக்கிறாங்கன்னா அதற்கேற்ற எக்ஸசைஸ் அவங்களுக்கு வேணும். எக்ஸசைஸ் இல்லாத, உடல் உழைப்பு இல்லாத அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். வெஜிடேரியனில் கூட வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, நிறைய ஃபேட் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தொடர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்யலைன்னா அவ்வளவுதான். உடம்புல தேவையில்லாத இடங்கள்ல கொழுப்பு தள்ளும், அதுபோக ஃபேட்டி லிவர், இது போன்ற நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. நீங்க உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையா தான் இருக்கு. அதனால பிராமணர்கள் மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இதிகாசத்துல சில இடங்கள்ல வருவதாக துஷ்யந்த சொல்றாரு. நீங்க வேணா போய் பாருங்க, அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை நீங்க பாக்குறீங்க. அவர் ஆதாரத்தோடு பேசுறாரு. நம்மளை விட அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஞானம் அதிகமா. அவரே அதை ஓப்பனா சொல்றாரு. உங்களுக்கு பெரியார் சொன்னாலோ, அம்பேத்கர் சொன்னாலோ, இல்லை நான் சொன்னாலோ தான் கோவம் வரும். உங்களால ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு கோவம் வராதுல்ல, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றது அசிங்கம், அவமானம்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறு. உணவுல என்ன இருக்கு? உணவுல என்ன இருக்கு? அது அவனவனுடைய விருப்பம். எத்தனையோ பேர் நார்த் இந்தியாவில் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, கடல் புஷ்பம்னு மீன் சாப்பிட்றாங்க. சில பேர் நண்பர்களோடு சேர்ந்து வெளியெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால உங்களே ஒரு சில பேர் சாப்பிட்றதுனால அது அசிங்கம், அது அவமானம், அது உங்களுடைய மதத்திற்கு அப்பாற்பட்டதுங்கிற கொள்கையை முதல் வந்துட்டு இங்கே வந்து கக்காதீங்க. அது தப்பு. நான் அந்த விஷயத்துல உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, அன்னபூரணிங்கிறதே ஒரு தெய்வம், உணவுக்கான ஒரு தெய்வம். எப்படி லட்சுமியை வந்துட்டு செல்வத்திற்கான தெய்வம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அன்னபூரணியை வந்துட்டு உணவுக்கான ஒரு தெய்வமாக நம்ம சித்தரிக்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய பேரையை தனக்கும் வைத்து, அந்த தெய்வத்தினுடைய பேரையே கொண்ட கதாநாயகியை முதன்மை பாத்திரமாக கொண்டுட்டு போய் அவங்கள சிக்கனை கட் பண்ண வைக்கிறது, இது அவங்களுக்கு வந்துட்டு அவமானமானது தான். அந்த இடத்துல நம்ம பரிந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க மனது புண்படுங்கிற நோக்கத்தோடு தானே நீங்க இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. அது தவறுன்னு நான் சொல்றேன். அது தவறு. பிறர் அதனால் வேதனைப்படுவாங்க, பிற மதத்தவங்க அதனால நோவாங்கிறத தெரிஞ்சும் நீங்க அதை செஞ்சிருக்கீங்கன்னா
சீரியஸ்லி அந்த இடம் தவறானது. நீங்கள் அந்த விஷயத்தை தவிர்த்துக்க வேண்டியது அவசியமும் கூட. அதில் வந்துட்டு ஒரு பிராமண பெண் சின்ன வயசுலேருந்தே நயன்தாரா கேரக்டர் வந்துட்டு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக வரக்கூடிய நயன்தாரா ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பெரிய ஆளாகி ஒரு பெரிய ஷெஃப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிவி ஷோவில் போய் அதில் அவங்க ஜெயிப்பாங்களாங்கிறது தான் இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு. எல்லாரையும் மாதிரி தான் இந்த படத்தையும் கொண்டுட்டு போயிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான கண்ணோட்டத்திலலாம் இல்லை. நிறைய பேர் இதுக்கு ரிவ்யூ சொல்லிட்டாங்க. நான் இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த திரைப்படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு என்னதுன்னா, இந்த மாதிரி திரைப்படங்கள் என்ன விதைக்கும், நடனத்தை வச்சு, பாட்டை வச்சு, வேற ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸை வச்சு கொண்டுட்டு வராங்க இல்லையா திரைப்படங்கள் எல்லாமே, கடைசியில் அவங்க வெற்றி பெற தான் போறாங்க. அதே மாதிரி இது ஒரு கான்செப்டா கொண்டுட்டு போறாங்க. இதுல தேவையில்லாத சில இடங்கள்ல சில கருத்துக்களை எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்ன சில கருத்துக்கள்லாம் இருக்கு. இந்த ஃபுர்கா போட்டுட்டு பிரியாணி சமைக்கிறது எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஏன்னா எங்க அம்மா பிரியாணியும் சமைப்பாங்க, சில ஃபுட்டு சமைப்பாங்க. நாங்க முஸ்லீம் தான். சில நேரங்களில் பிரியாணி கொடூரமாக இருக்கும், சில நேரங்களில் பிரியாணி நல்லா இருக்கும். அதற்காக இதுக்கு கடவுளை வந்துட்டு குறை சொல்லக்கூடாது. உங்கள் கைவண்ணத்தை தான் நாங்கள் பாராட்டணும், குறை சொல்லணுமே தவிர கடவுளை இந்த இடத்துல இழுக்கக்கூடாது. அது என்ன ப்ரே பண்ணிட்டு வந்து பிரியாணி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் ஸ்டூப்பிடாக இருந்தது. நான் ஓப்பனாக சில விஷயங்களை பேசிடுவேன், அதனால சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாதது இந்த இடத்துல, தேவையில்லாத ஆணிதான் நான் சொல்லுவேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ ராமன் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டாரா சாப்பிடலையா அப்படிங்கிறத சொல்லி அதனால ஒரு கிளர்ச்சி உருவாகி ஒரு பிரச்சனை வெடித்து அதனால படத்தோடைய வியூஸ் கூடி இப்படி நிறைய இருக்குது இல்ல. இதெல்லாம் இன்றைய காலத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன அரசியல் அப்படித்தானே. இதை இன்னைக்கு வரக்கூடிய படங்கள்ல நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கான்செப்ட் வேணாம். கோவிலுக்கு பிரசாதம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு பெண் செஃபா இருந்து நான்வெஜ்லாம் சாப்பிட வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் தப்புங்க அவங்க சமூகம் சொல்லுது, அவங்க அப்பா சொல்றாரு. அதை தொடர்ந்து பொய் சொல்லிட்டு போய் எம்பிஏ படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து அவங்க படிக்கிறாங்கிற மாதிரியான விஷயங்கள், அவங்க வந்துட்டு சிக்கனை வெட்டுறதுக்கு கூப்பிடும்போது வாங்கி விடுற விஷயங்கள் எல்லாம் படத்துல வந்துட்டு நயன்தாராவுடைய அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது வேற லெவல். கூட இருக்கக்கூடிய சிலருடைய நடிப்பும் கூட நல்லாக இருந்தது. ஆனா கதையில சில எதிர்பார்த்த காட்சிகள் வரவில்லை. வந்த காட்சிகளுடைய கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சு வந்த மாதிரி இருந்தது. எல்லா படத்துலயும் இருக்கக்கூடியதான் இதுலயும் இருக்கு. இதுல ஸ்பெஷலா ஒன்றும் இல்லைங்கிறத இழுத்து சொல்றேன், இப்போ ஓப்பனா சொல்றேன். சார் மற்றபடி அன்னபூரணி திரைப்படம் நல்லா இருந்தது. ஆனா இது பிராமண சமுதாயத்தை துன்புறுத்தக்கூடிய திரைப்படமாக இருந்ததை வட மாநிலத்துல அறிந்து நிறைய பேர் வந்துட்டு அதை எதிர்த்தாங்க வட மாநிலத்துல. அதனால நெட்ஃபிளிக்ஸ்ல கூட அதை தூக்கின கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஓகே, நயன்தாராவுடைய நடிப்புக்காக பார்க்கலாம். ஆனா கருத்து வேறுபாடுகள் இந்த திரைப்படத்துல சில விஷயங்கள்ல இருக்கு. தேவையே இல்லாம சில இடங்கள்ல திணிச்சதாகவும் தெரியப்படுது. அதாவது டேஸ்ட் இல்லாம போயிடுது. ஆக்சிடென்ட்ல டேஸ்ட் இல்லாம நயன்தாராவுக்கு ஆயிருது அப்படித்தானே. டேஸ்ட் இல்லாம ஆன போது கதை வேற மாதிரிலாம் கொண்டுட்டு போயிருக்கலாம். லட்சுமிங்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடும், காது ஆக்சிடென்ட்ல போயிடும். ஸோ கிளைமேக்ஸை வந்துட்டு இதே வந்துட்டு ஒரு டிவி ஷோ தான், அதுவும் டான்ஸ் ஷோ. அது கடைசியில் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த ஆப்போசிட் பர்சன் டான்ஸ் மாஸ்டர் கூட ஓடி வந்து அந்த பெண்ணுக்காக நின்று அந்த விரல் காட்டுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பூரிப்பாக இருக்கும். லட்சுமி திரைப்படம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கண்ணை கட்டிட்டு டேஸ்ட் பார்த்து எது பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு பெரிய அளவில் மனசை டச் பண்ணலை. சில இடங்களில் ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. உணவை கொண்டு வந்து திணிக்கும் பொழுது பலர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கேடு கட்டவங்க, மிருகத்தை சாப்பிடுகிறார்கள், மிருக புத்தி கொண்டவங்கன்னு இந்த சமூகம் வன்மையாக வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ஒரு வன்மத்தை வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்க மேலே திணிக்கிறீங்க. அந்த விஷயத்தை நான் எந்த இடத்துல எடுத்துக்க மாட்டேன். நான்வெஜ் சாப்பிட்றதுனால கௌரவம் ஒன்றும் குறைஞ்சு போயிட போகிறது கிடையாது. அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டுட்டு வரீங்கன்னா ஐ அக்செப்டட், ஓகே, அது உங்களுடைய ஓன் விஷயம். ஆனால் அது மற்றவரின் மீது திணிக்காதீங்க, அது வேதனையானது. அதை நான் உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படத்தில் ராமரை தேவையில்லாமல் எடுத்த கதைகளை எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாகத்தான் இருந்தது. உங்கள் இடத்துலேருந்து நான் யோசிக்கும் போது எனக்கு அது புரிந்தது. அதனால் இந்த படத்தில் அதை தவிர்த்துக்கலாம், அந்த மாதிரி வசனங்களை தவிர்த்துக்கலாம். இந்த புர்கா போடுறதெல்லாம், இந்த புர்கா போட்டுட்டு குக்கிங் பண்ணுற கதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி திரைப்படம் ஓகே. இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது பிற மதத்தை துன்புறுத்தக்கூடிய கதாபாத்திரங்கள் அமைந்த திரைப்படம் திரையரங்குக்கு வர வேண்டாம் என்பதனை தாழ்மையுடன் தெரிவித்து இன்றைய நாள் விடைபெறுகிறேன். உங்களுக்கும் அன்னபூரணி திரைப்படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.